ஆசிரியர் பார்த்தீங்கன்னா துரைமங்கல சிவபிரகாச சுவாமிகள். இந்த நூலை இயற்றியவர் துரைமங்கல சிவபிரகாச சுவாமிகள். இந்த பாடல் பார்த்தீங்கன்னு சொன்னா கடவுள் வாழ்த்து உட்பட 41 பாடல்கள் இருக்கு. கடவுள் வாழ்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா 2 வரிகள் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 வரிகள் சொல்லப்பட்டிருக்கிற பாடல்கள். இந்த பாடல்கள் எதை பற்றி சொல்லியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பு, இன்சொல் பேசுவதனுடைய சிறப்பு, பெரியோர்களினுடைய பெருமை, ஆணவம் கூடாது, எதெல்லாம் நல்லதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் பற்றியுமே சொல்லப்பட்டிருக்கிற நூல் தான் நன்னெறி நூல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாடலினுடைய வரிகள் ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போறோம். தக்காருக்கு ஈவர், தகாதாருக்கு அளிப்பர் ஈர் என்று மிக்காருக்கு உதவுவர். தக்காருக்கு இவர்னா ஒரு ஈவர் அப்படின்னு ஒரு கொடுக்கிற குணம் இருக்கிற ஒருத்தர். எப்படி தரம் பார்த்து கொடுக்கணும், பொருள் எல்லாத்துக்கும் நம்ம உதவி பண்றோம். எதுக்கு உதவி பண்றோம்? நம்ம வாழ்க்கையில முன்னேறி வரணுங்கிறதுக்காக நம்ம உதவி பண்றோம். அதை எப்படி பார்த்து கொடுக்கணும்னு சொன்னா தகுதியை பார்த்து கொடுக்க வேண்டும். கொடுக்கிற குணம் இருப்பவர்கள் எல்லாருக்கும் கொடுத்து ஒன்று பிரயோஜனம் இல்லாமல் போவதை விட அது கொடுத்தா அது ஒன்று ரெண்டாக்குமா, அவனுடைய அறிவு திறமையை வச்சு அவன் ரெண்டாக்குமா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி சிறந்த அறிவுரையவனுக்கு அந்த பொருளை கொடுத்தால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் படிக்கவே இல்லை, ஒரு பையன் நல்லா படிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த படித்த பையனுக்கு கொடுத்தோம்னு சொன்னா அவன் அதை ரெண்டாக்கும். படிக்காத ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிற ஒரு பையனை கொடுத்தோம்னு சொன்னா அது இருக்கிறதும் இல்லாம போயிடும். அதுதான் ஒருத்தர் நமக்கு ஒரு படிச்சவங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா நிறைய பேர் இப்போ படிச்சிருக்காங்க, தகுந்த முறையில் உதவி பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய தரம் பார்த்து இந்த பையனுக்கு நம்ம உதவி பண்ணா அவன் வாழ்க்கையில முன்னேறுவான் அப்படின்னு சொன்னா அந்த தகுதியை பார்த்து கொடுக்க வேண்டும். கொடுக்கிற கொடையில எப்படி இருக்கணும்? தகுதியை பார்த்து கொடுக்க வேண்டும். அதுதான் தக்காருக்கு அளிப்பர் இல் என்று மிக்காருக்கு உதவுவர் எளிமையோ. கொடுக்கிற குணம் இருக்கு. யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆள், எந்த ஒரு விஷயத்துக்கு பிரயோஜனமே கிடையாது. சாப்பிடுவா, துன்பா, சோம்பேறித்தனமாவே இருப்பான், சுத்திக்கிட்டே இருப்பான், எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா முன்னாடி சொன்ன வார்த்தைகள் பார்த்தீங்கன்னு சொன்ன வரியில கொடுத்தோம்னு சொன்னா அவனும் முன்னேறுவான், நமக்கும் அந்த பெருமை கொண்டு சேரும், நம்மளே நன்றி மறக்காம இருக்கும். அதுதான் கடைசி வரைக்கும் நம்மளை கடவுள் மாதிரி நினைச்சு பார்ப்போம். அதுதான் தக்காருக்கு ஒரு பொருளை கொடுக்கணும்னு சொன்னா கொடுக்கிற கொடை கூட தகுந்தவர்களை பார்த்து கொடுக்க வேண்டும். மிக்காருக்கு எந்த பிரயோஜனமே இல்லாதவர்களுக்கு ஒரு பொருளை கொடுத்தோம்னு சொன்னா அது ஒன்றும் இல்லாத பூஜ்ஜியமாக முடியும். யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு அது கொடுத்தோம்னு சொன்னா அவன் அதை ஒன்றும் ரெண்டாக்க மாட்டான், ஒன்னையும் 0 ஆக்கிடுவான். அது உவமைப்படுத்தி சொல்லியிருக்கிற பாடல் தான் மீதி இருக்கிற 2 வரி. அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லைன் என்ன சொல்ல வந்தாலும் அந்த கருத்தை சொல்லி அடுத்த 2 வரியில பார்த்தீங்கன்னா அதுக்கு பொருத்தமான உவமை சொல்வதுதான் நன்னெறி. இந்த நூலினுடைய சிறப்பு அதுதான். முதல் 2 வரியில பாடலினுடைய வரி அர்த்தம் சொல்லுவாரு. அந்த 2 வரிக்கான அர்த்தத்தை தான் உவமைப்படுத்தி சொல்லியிருக்காரு. மீதி இருக்கிற அந்த 3வது வரி பார்த்தீங்கன்னு சொன்னா நெல்லுக்கு இறைப்பதே நீரின்றி காட்டு முள், புல்லுக்கு இறைப்பாரோ. நம்ம விவசாயம் பண்றவங்க காட்டுக்கு என்னதான் தண்ணி விட்டாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நெல்லுக்கு போக வேண்டிய நீர் வாய்க்கால்ல, நெல்லுக்கு போக வேண்டிய அந்த வாய்க்கால் தண்ணி ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத காட்டுக்குள்ள நம்ம தண்ணியை திருப்பி விட்டோம்னு சொன்னா அது எந்த பிரயோஜனத்தை நமக்கு தரும்? எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நெல்லுக்கு பாய்க்க வேண்டிய நீர் வாய்க்கால் நெல்லுக்கு போனாதான் நமக்கு அறுவடையா எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதே காட்டுக்கு நம்ம திருப்பி விட்டோம்னு சொன்னா அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ முன்னாடி சொல்லிருக்கிற 2 வரைக்கும் பின்னாடி இருக்கிற 2 வரைக்கும் பார்த்தீங்களா, அது நல்ல படிச்சவனுக்கு அதிகாலையில் பணத்தை கொடுத்து உதவி பண்ணணும்னு சொன்னா அது பல மடங்காக பெருகும், அது நன்மையில போய் முடியும். ஒண்ணு இல்லாதவனுக்கு கொடுத்தோம்னு சொன்னா, ஒண்ணு இல்லாதவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாதவனுக்கு கொடுத்தோம்னு சொன்னா அது எந்த பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே அது சேரும். அதைத்தான் நெல்லுக்கு இறைக்கிற தண்ணி நெல்லுக்கு போனாதான் நமக்கு அறுவடையாக கிடைக்கும், அதுக்கு பயன் நமக்கு பயன். அதை விட்டுட்டு காட்டுக்குள்ள திருப்பி விட்டோம்னு சொன்னா நெல்லுக்கு போக வேண்டிய தண்ணியை அடைச்சிட்டு காட்டுக்கு தேவையில்லாத
புரிஞ்சுதா? அதனால அது எப்படி பயன் தராம போகுமோ அது மாதிரி தான் வாழ்க்கையில உதவி என்பது கொடுக்கிற குணம் என்பது உயர்ந்த குணம். அது கொடுக்கணும். அது கூட எப்படி பார்த்து கொடுக்கணும்? தரம் பார்த்து. தக்காருக்கு அப்படின்னு எனக்கு தரம் பார்த்து உதவி செய்யணும்னு சொன்னா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அவனும் மறக்க மாட்டான், நமக்கும் ஒரு சந்தோஷத்தை தரும். எந்த பிரயோஜனமே இல்லாத ஒருத்தன் கொடுத்தோம்னு சொன்னா வாழ்க்கையில் அது நமக்கு கொடுத்தவங்களுக்கும் அது பலன் இல்லை, வாங்கினவங்களுக்கும் அது பலன் இல்லாமல் போகும். அதனால தான் நம்முடைய அறிவு எப்படி இருக்குன்னா நெல்லுக்கு போக வேண்டிய தண்ணியை நெல்லுக்கு வயலுக்கு தான் போகணும். அதுதான் நமக்கு கைக்கு வந்து சேரும் அறுவடை. காட்டுக்கு நம்ம திருப்பி விட்டோம்னு சொன்னால் அதனால் நமக்கு எந்த பயனுமே இல்லாமல் போய்விடும். அதுதான் முதல் 2 வரிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில என்னுடைய அடிப்படை விஷயத்தை சொல்லி அதுக்கான உண்மை பற்றி சொல்லப்பட்ட விஷயம் தான் மீதி இருக்கிற 2 வரி பாடம். சரி, அதுதான் மீதி நன்மை. உதவி கொடுப்பது கூட ஒரு சிறந்த குணம். அதுவும் கூட பார்த்து தகுதியானவர்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் அது வாழ்க்கையில நமக்கு திரும்ப சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீதி பாடல். நன்றி.